வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சால்ட்ரிங் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சால்ட்ரு எடுத்துக்கோங்க. அது ரிப்பேர் ஆகிடுச்சிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிலமெண்ட் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் நம்ம இதை ரீமேக் பண்ணலாம். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு சிங்கிள் டயோடு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டயோட் நல்லா இருக்கா, தென் கேபிள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணோம். அதுக்கு நாங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மல்டிமீட்டர் வச்சு நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மல்டிமீட்டர்லேருந்து நான் கண்டினியூட்டி மோடில் போட்டு டயோட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் பயாசிங்கில் வச்சு நம்ம செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வரணும். இப்படி வந்தது அப்படின்னா டயோட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்கள், நான் ஃபார்வர்ட் பயாசிங் போடுறேன். ஓகே, இப்போ கண்டினியூட்டி வருது. ஸோ இப்போ டயோட் நல்லாயிருக்கு அப்படின்னு வருது. ஸோ அப்போ இதில் ஃபால்ட் எதுவும் இல்லை, அப்போ ஃபிலமெண்ட்டில் தான் ஃபால்ட்டு. அதேமாதிரி நம்ம கேபிளையும் நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கேபிள்லேயும் ஒரு சில ஃபால்ட் வரும். ஸோ கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம் டெஸ்ட் லேம்பில். அதேமாதிரி நம்ம இதை இதுலேயுமே செக் பண்ணிக்கலாம், மல்டிமீட்டர்லேயுமே செக் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணுறேன். ஒரு லைன் நல்லாயிருக்கு, இன்னொரு லைனும் நல்லாயிருக்கு, இந்த லைனும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ கேபிளும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபால்ட்டு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிலமெண்ட் ஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிலமெண்ட்டை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது, வேறு மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த கேபிளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபிலமெண்ட் இருக்கிற செக்ஷனை தனியாக டாப்பாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ரீஆல்ட்ரு பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படின்னா, இதில் டிசி வோல்டேஜ் நம்ம பயன்படுத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு இது எப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 2 லெக் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது மேலே கழட்டி எடுத்தாச்சு. இந்த ஃபிலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளேருந்து ஃபிலமெண்ட்டை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளக் ஸ்பேனர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சு இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நட்டு ஸ்க்ரூ வச்சு தட்டினீங்க அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த பைப் மாதிரி இருக்கிற அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது வெளியே வந்துடும். அதுக்குள்ளே தான் ஃபிலமெண்ட் இருக்கும். ஃபிலமெண்ட்டு செராமிக் மேலே வைண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபிலமெண்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எப்படி இது நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த செராமிக் பார் மாதிரி ஒன்று இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் பார் மாதிரி. அது உடஞ்சிருக்கும், இல்லைன்னா கட்டாயிருக்கும். அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ தட்டினீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஓகே, தனியாக வந்துருச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லீடு வரும். ஒன்று கிரவுண்டு ஒயரு, கிரவுண்டு எர்த்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மீதி 2 ஃபேஸு நியூட்ரல் கொடுக்கறதுக்கு உண்டான சப்ளை ஒயர். இது நைக்ரோம் ஒயர் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு புதுசாக ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 2 இது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சொன்னல செராமிக் மேலே வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அது.
இதை வந்துட்டு நான் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் புதுசாக ஒரு ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபிலமெண்ட்டு, இதுதான் ஹீட் ஆகும். பாருங்கள், நல்லா தெளிவாக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வைண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த ஃபிலமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டெமோ மூலியம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவர் சோர்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 19 வோல்ட்டு 3.42 ஆம்ப்ஸு. இந்த மாதிரி ஒரு பவர் சோர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வைண்டிங் ஒரு 36 கேஜில் பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 டர்ன்ஸு. இதுக்கு வந்து நான் 19 வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா ஹீட் ஆகும், பழுக்கும். அந்த கம்பி பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகும்போது அது இந்த செராமிக்கை ஃபுல்லாக ஹீட் பண்ணும். இதில் வந்து கோலப்பொடி மாவு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹீட் ஆகி இந்த ஹீட் வந்து வெளியே எமிட் ஆகும். அப்படி ஆகும்போது தான் அந்த ஹீட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. இதோடைய ஃபங்க்ஷன் இது தான். இதை வந்து நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்விட்ச் போட்டேன். இப்போ லைட்டாக புகை வர மாதிரி தெரியுது. பாருங்கள், புகை வருது. அவ்வளோதான். அந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா கருப்பாகுது. இது மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த ஒயரில் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். இது வந்து நைக்ரோம் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நைக்ரோம் ஒயரு இந்த மாதிரி தான் வந்து பழுத்துரும். அந்த கம்பி பழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஹீட் எமிட் ஆகும். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து சால்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இதோடைய ஃபங்க்ஷனு. இதை நம்ம வந்து இதே மாதிரி ரீஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா சில பேர் தூக்கி போட்டிருப்பாங்க. நானே ரெண்டு இது அது மாதிரி தூக்கி போட்டேன். இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி வந்துட்டு இந்த ஹீட்டு தான் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு காப்பரு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு சின்ன சைஸ் சால்ட்ரு தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து இதில் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வைண்டிங் இது வந்து 100 சுற்று சுற்றிருக்கேன். 36 கேஜில் 100 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் அவுட்புட் லீட் 2 எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட் லீட் சீவி விட்டு நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லீவ் இதுக்கு மேலே வர்றது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் ஓவர் சைஸ் ஸ்லீவ் போட்டுக்கிட்டாங்க கரெக்டாக இருக்கும். அளவு எடுத்து இந்த ஓவர் சைஸ் ஸ்லீவ் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்குங்க, இல்லைன்னா உள்ள ஸ்லீவ் சொருகும்போது உங்களுக்கு வைண்டிங் இழுத்துட்டு போயிடும். இந்த ஸ்லீவ் சொருகிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த செக்ஷன் ஓவரு. அடுத்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகே, இந்த இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுனா இந்த மாதிரி நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அந்த கழட்டினதை அதை நம்ம இதுக்குள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க பாருங்கள். இது நம்ம வந்து கட்டிங் பிளேடில் வச்சு நசுக்கி கரெக்டாக வெளியே வராத க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து க்ரிப்பாக நம்ம நசுக்கி விட்டுறலாம். இது கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி நசுக்கி விட்டுடலாம், இல்லைன்னா முடியல. ஸோ அதனால் வந்து கட்டிங் பிளேயர்லேயே நீங்கள் வந்து நல்லா நசுக்கி விட்ருங்க, க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி நல்லா வளைச்சி விட்டு அழுத்தி விட்டுடலாம். அமுத்தி விட்டா அப்படின்னா பிடிச்சிக்கும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயரை வந்து சீவி விட்டுறலாம். மேலே இருக்கிற எனாமலை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இதில் கப்பில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதுதான். நல்லா எனாமல் வந்து நல்லா ப்ராப்பராக எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 லீடு இதில் உள்ள வெளியே விட்டு அந்த 2 லெக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நீங்கள் வந்து ஓரளவுக்கு உள்ளே இறக்கிக்கிங்க. ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு நீங்கள் இறக்கிட்டு அந்த ஒயரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேலே வந்துட்டு போட்டு முறுக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த லீடும் முறுக்கி விட்டு நம்ம ஒயருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். கனெக்ட் பண்ணி நம்ம 230 வோல்ட்டில் போட்டுறக்கூடாது ஏசியில். இது வந்துட்டு 19 வோல்ட்டு இல்லைன்னா 12 வோல்ட்டு. இது வந்துட்டு இந்த வண்டி வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, வெஹிக்கிள்ஸ் 4 வீலர் டைனமோ இல்லை செல்ஃப் மோட்டர் வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சால்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் 230 வோல்ட்டு அவங்க தேட தேவையில்ல. இந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேட்டரியிலே வந்து அவங்க சப்ளை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 19 வோல்ட்டு 20 வோல்ட்டு வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். 12 வோல்ட்டு யூஸ் ஆகும். இது வந்து இப்போ டிசி கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுன்னா இப்போ நீங்கள் வெஹிக்கிள்ஸில் ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டு பவர் சப்ளையில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து லேப்டாப் சார்ஜர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். இதில் எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது, பார்த்துக்கோங்க. இது ஒரு ஈஸியான ஒரு ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.